சூட்டை தணிக்கும், வெயிலுக்கு நல்லா சாப்பிட்டுக்கக்கூடிய ஒரு தன்மை வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் விவசாயி பார்க்க போகிறோம். அதான் உள்ளே இருக்காரு. அங்கதான் உள்ள இருக்காரு. இப்ப பாருங்க, இவர் தான் நம்ம மாப்பிள்ளை. நல்லா அகத்தி குலையை போட்டு கூடவே வெள்ளரி தோட்டமும் போட்டிருக்காரு பாருங்க. இப்போ வெள்ளரிக்காய் பறிக்க வந்திருக்காரு. நல்லா இயற்கையாக விவசாயம் பண்ணி இயற்கையாக சாப்பிட சொல்கிறாரு. உடம்புக்கு ரொம்ப நல்லது, கெமிக்கல் கலந்த பொருளெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மாப்பிள்ளை இயற்கை விவசாயி, எந்த ஒரு கெமிக்கல் பொருளையும் கொடுக்காம நல்லா வெள்ளரிக்காய் நல்லா பிஞ்சுலே இருக்கும்போது வெள்ளரிக்காயை பறித்து சாப்பிட சொல்கிறாரு. இது எந்த மருந்து மாயமும் அடிக்காத ஒரு வெள்ளரிக்காய். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த மருந்தும் அடிக்கலை, எதுவுமே கிடையாது. அதாவது வெயிலுக்கு நல்லா உகந்தது, சாப்பிடக்கூடியது வெள்ளரிக்காய். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறையா தோட்டத்துக்குள்ள இயற்கையாகவே வாங்கிட்டு போகலாம். அதாவது கடைக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டா பொருளை கடையில் உள்ளவங்க வியாபாரிக விற்பனைக்காக வேண்டி விற்பனை அதிகமாக செய்யணும் அப்படின்னா, காசு பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அதில் ஏதாச்சும் ஒரு சாயம் பூசிடுறாங்க. இந்த இயற்கையாக காட்டிலே நம்ம வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. ஆகையினால நிறைய விவசாயிங்க ஏகப்பட்ட கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இயற்கையாக வாங்குங்க. பாருங்க, ஒரு பழம் ஒன்று எடுத்திருக்காரு பாருங்க. இதுதான் வெள்ளரி பழம். பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ நன்மை விளையக்கூடிய தன்மை கொண்டது. இப்படி பழங்களை மக்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அடுத்து பழம் இருக்கா இல்லையான்னு தேடிக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. இருக்கும், பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இதான் இங்கே பழம் கிடக்குது, இன்னும் பருவத்துக்கு வரல அந்த பழம். மாப்பிள்ளை ஒரு பழம் அங்கே கிடக்குன்னு சொல்கிறாரு, போய் பார்ப்போம். இந்த கிடக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது பழம். நல்லா பெரிய பழமாக இருக்குது. அது மாவு மாதிரி இருக்கும். அதை இப்போ சாப்பிட்டோம்னா உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்துக்கோங்க, இப்படி பழங்களை நல்லா சாப்பிடுங்க. நல்ல இயற்கையான பொருளை மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் விவசாயம் மருந்து அடித்த பொருளை எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. அது உடம்பு இந்த வெயிலுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே, வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காம நல்லா வாங்கி அப்பயே யூஸ் பண்ணுங்க. அதே வச்சு சாப்பிடாதீங்க. அதே தான் மாப்பிள்ளை. ரைட், ஓகே. தெரியுதுல்ல. இப்போ மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இயற்கையான மூலிகை சம்மந்தப்பட்ட இந்த பொருளை நல்லா சாப்பிடுங்க, உடம்பை நல்லா ஹெல்த்தியாக்குங்க. வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது பெரிய மருத்துவ குணம் உள்ளது. நிச்சயமாக அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு ரீதியாக அதுக்கு தகுந்தாற் போல், அந்த வெள்ளரிக்காய்க்கு தகுந்தாற் போல் எந்த நோய் குணமாகுமோ அது குணமாகும். அதாவது முக்கியமாக நல்லா சூட்டை தணிக்கும், வெயிலுக்கு நல்லா சாப்பிட்டுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இந்த பழம் வெள்ளரிக்காய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். யூடியூப் சேனல் இளைஞர்கள் கூட்டம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.